வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். விண்வெளித் துறையில் இந்தியா மகத்தான சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 118வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறியுள்ளார். விஜயவாடாவில் இன்று நடைபெற்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 20வது நிறுவன தின கொண்டாட்டங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கலந்து கொண்டார். டாவோஸில் நாளை தொடங்கவுள்ள உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பங்கேற்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் 19 வயதிற்கு உட்பட்ட மகளிர் T20 கிரிக்கெட் போட்டிகளில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். விண்வெளித் துறையில் இந்தியா மகத்தான சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் இந்த ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக ஒலிபரப்பான 118வது மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களிடையே இன்று காலை உரையாற்றிய அவர், தொலைநோக்கு பார்வையுடன் எதிர்கால சவால்களை சமாளிக்கும் வகையில் இந்திய விஞ்ஞானிகள் பணியாற்றி வருவதாக கூறினார். விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்ட 4வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அதற்காக அரும்பணியாற்றிய விஞ்ஞானிகளுக்கு அவர் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் விண்வெளியில் விதைத்த கௌபரி விதைகள் முளைவிட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், விண்வெளியில் உற்பத்திக்கான புதிய தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் சென்னை IIT-யின் எக்ஸ்டெம் மையம் ஈடுபட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். இதன் மூலம் ககன்யான் திட்டம், எதிர்கால விண்வெளி நிலைய உருவாக்கம் உள்ளிட்டவை வலுப்படும் என்றும் அவர் கூறினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாளான வரும் 23ஆம் தேதி பராக்கிரம தினமாக கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், நேதாஜியின் துணிச்சல், தொலைநோக்கு பார்வை உள்ளிட்டவை இன்றளவும் நினைவு கூறப்படுவதாக தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மேம்பாடு, சமூக சேவை போன்றவற்றில் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறிய பிரதமர், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர் சேவை, போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் மறுவாழ்வு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் செயல்படும் சமூக சேவையாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொண்டார். பழங்குடியினரை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்கு மகளிர் சுய உதவிக் குழுக்கள் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார். பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய தலைவர்களுக்கு தனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டார். வரும் 26ஆம் தேதி நாட்டின் 76வது குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில், குடியரசு தினத்திற்கு ஒரு நாள் முன்னதாக தேசிய வாக்காளர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதே நாளில் உருவாக்கப்பட்ட இந்திய தேர்தல் ஆணையம் தனது செயல்பாடுகள் மூலம் நாட்டின் ஜனநாயகத்தை நடைமுறைகளை வலுப்படுத்தி உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் சங்கமமாக உள்ளது என்றும் அவர் கூறினார். பிரதமரின் மனதின் குரல் உரையின் தமிழாக்கம் இன்றிரவு 8 மணிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் மறு ஒலிபரப்பு செய்யப்படும். பிரதமரின் மன் கி பாத் உரையை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கட்சித் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து கேட்டார். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 10வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெருநகரங்களில் மட்டுமல்லாது சிறு குறு நகரங்களிலும் இது விரிவுபடுத்தப்பட உள்ளதாக கூறிய அவர், இதன் மூலம் இளைஞர்களிடையே புதுமை, படைப்பாற்றல், அர்ப்பணிப்புடன் கூடிய செயலாற்றல் உள்ளிட்டவை வளர்ந்து வருவதாக கூறினார். இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் மற்றும் பறவைகளுடன் ஒன்றிணைந்து வாழ கற்பிப்பதாக எடுத்துரைத்த பிரதமர், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தில் புதிய புலிகள் காப்பகம் உருவாக்கப்பட்டுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தை ஒட்டி ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 20வது நிறுவன தின கொண்டாட்டங்களில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கலந்து கொண்டார். கிருஷ்ணா மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தில் தெற்கு வளாகத்தையும், விஜயவாடாவில் உள்ள 10வது பட்டாலியன் வளாகம், திருப்பதியில் உள்ள பிராந்திய தடய அறிவியல் ஆய்வக கட்டிடம் உள்ளவற்றை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் கோரக்பூரில் பிராந்திய மீட்புப் படை மையத்திற்கான அடிக்கல்லையும் அவர் நாட்டினார். இயற்கை பேரிடர் போன்ற இக்கட்டான தருணங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் செயல்பாடுகள் மகத்தானது என்று சமூக ஊடகத்தில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாப்பிற்காக அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளின் சின்னமாக தேசிய மீட்புப் படை திகழ்கிறது என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AirNewsAlert என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், AIR நியூஸ் அலர்ட் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். சுவிட்சர்லாந்து தாவோஸில் நாளை தொடங்கி வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பங்கேற்க உள்ளார். 5 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, தொழில்நுட்பம், மின்னணு உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. நாட்டின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் டாவோஸ் செல்வதற்கு முன்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்ப முன்னேற்றம் அனைத்து மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் உள்ளது என்றும், இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மீது உலக நாடுகள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த 13ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்கி நடைபெற்று வரும் கும்பமேளாவில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் மகா கும்ப் அனுபவ அரங்கில் கும்பமேளாவின் வரலாற்று பற்றிய வீடியோ படக்காட்சி மூலம் விளக்கப்படுகிறது. இதுபற்றி எமது செய்தியாளர் தரும் தகவல். மகா கும்பமேளாவில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் மகா கும்ப அனுபவ அரங்கில் கும்பமேளாவின் வரலாறு பற்றி வீடியோ படக்காட்சி மூலம் விளக்கப்படுகிறது. மேலும் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தில் திரையில் தோன்றும் நாரத முனிவருடன் உரையாடி ஆன்மீகம் மற்றும் பிற சந்தேகங்களுக்கு பள்ளி மாணவர்கள் முதல் முதியோர் வரை அனைவரும் விளக்கம் பெறும் சிறப்பு வசதி அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது. கும்பமேளாவில் பங்கேற்கும் சாதுக்கள் மற்றும் யாத்ரீகர்கள் நாட்டின் நடப்பு நிலவரங்களை தெரிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணி செய்திகள் ஒலிபெருக்கிகள் மூலம் நேரடியாக ஒளிபரப்பப்படுகின்றன. மேலும் மகா கும்பமேளாவில் பங்கேற்பவர்களின் அனுபவங்களும் ஆகாஷ்வாணியால் இடையிடையே ஒளிபரப்பப்படுகின்றன. கும்பமேளாவில் புனித நீராடியும் சொற்பொழிவுகளை கேட்கும் பக்தர்கள் ஆன்மீக அமுது பருகும் அதே வேளையில் சிறுவர்கள் ஒட்டக சவாரி செய்து மகிழ்கின்றனர். கும்பமேளாவில் அமைக்கப்பட்டுள்ள உத்தரப்பிரதேச மாநில அரசின் ரேஷன் கடைகள், இலவச தேநீர் மற்றும் அன்னதான பந்தல்கள், மகா கும்பமேளா சிறப்பு காலண்டர், பகவத்கீதை புத்தக விநியோகம் உள்ளிட்டவையால் அனைவரும் பெரிதும் பயன் அடைகின்றனர். ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். புதுடெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்க நாடு முழுவதும் உள்ள தேசிய விருது பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அந்த வகையில் புதுச்சேரியைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் இருவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவில் பங்கேற்க உள்ள வில்லியனூரைச் சேர்ந்த கைவினை கலைஞர் திரு வெங்கடேசன் எமது செய்தியாளரிடம் கூறுகையில், சுடுகளிமண் சிற்பங்கள்லாம் செய்து என் பேர் வெங்கடேசன். எங்கள் அப்பா பேர் கலிய பெருமாள், அம்மா மல்லிகா. வில்லியனூர் சேர்ந்த பாண்டிச்சேரியில் வசித்து வருகின்றேன். இது இந்த சுடுகளிமண் சிற்பங்கள்லாம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த தொழில் பாரம்பரிய தொழில். இது அப்பா காலத்திலேருந்து, அம்மா காலத்திலேருந்து, தாத்தா காலத்திலேருந்து செய்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த தொழில் பாரம்பரிய தொழில். இது இப்போ செஞ்சுட்டு வரும்போது நம்ம இந்த இவ்வளோ திறமைகளை வைத்துட்டு இருக்கும்போது நம்ம எங்கேயா மேல்நிலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுனால எங்கள் வீட்டில் மனைவி சரி இந்த கலையை நம்ம இன்னும் உங்களுக்கு இன்னும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லி கைவினை அபிவிருத்தி ஆணையம் மூலயமா போயிட்டு அவங்ககிட்ட விண்ணப்பிக்கும் போது அந்த அதிகாரி நம்ம துணை இயக்குனர் அவார்டு பதிவு பண்ணலாம்னு சொல்லி அவர் சொல்லவும் நாங்கள் நேஷனல் அவார்டு ட்ரை பண்ணோம். 2017 2017 நேஷனல் மெரிட் அவார்டு எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த கலை நம்ம சிறந்து விளங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குடியரசு தின விழாவுக்கு நம்ம மத்திய அரசாங்கத்தில் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சிறப்பு விருந்தினராக அழைப்பு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு நாள் நான் அந்த கலையில் இந்த மாதிரி ஒரு அழைப்புகள்லாம் நம்ம கூப்பிட்டு நம்ம கௌரவிக்கும் போது ஊக்குவிக்கும் போதும் நமக்கு இன்னும் நிறைய ஆர்வங்கள் நிறையா இருக்குது. இன்னும் நம்ம இந்த தொழில் இன்னும் நாள் நிறைய மேற்கொண்டு இந்த அழிந்து வர கலைகள் என்னால் முடிந்த வரைக்கும் இந்த நிறைய மாணவ மாணவிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் போகணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் 19 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான மகளிர் T20 கிரிக்கெட் போட்டிகளில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வென்றது. 45 ரன் என்ற வெற்றி இலக்குடன் களம் இறங்கிய இந்தியா 5வது ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 47 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித் துறையில் இந்தியா மகத்தான சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 118வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறியுள்ளார்.
விஜயவாடாவில் இன்று நடைபெற்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 20வது நிறுவன தின கொண்டாட்டங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கலந்து கொண்டார். டாவோஸில் நாளை தொடங்கவுள்ள உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பங்கேற்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் 19 வயதிற்கு உட்பட்ட மகளிர் T20 கிரிக்கெட் போட்டிகளில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.